இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாம் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வசனத்தை கேட்டுதான் நாம் விசுவாசிகள் ஆனோம். அப்படி விசுவாசிகளான நம்மை அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து அந்த பரிசுத்த ஆவிக்குள் நம்மை முத்திரையிட்டு இருக்கிறார். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டவர்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே வசனத்தை கேட்டு விசுவாசிகளான நாம் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.